காமதேவன் சாம்பலாகிப் போன அந்த அக்னி இறுதியில் எப்படி உருவானது? ஆரம்பம் அமைதியான பிரபஞ்சத்தில் இருந்து. அங்கு ஓசை இல்லை, அசைவும் இல்லை. ஒரே ஒரு சக்தி, மகாதேவன் ஆழ்ந்த சமாதியில் லீனராக. ஆனால் தேவலோகம் நடுக்கத்தில் காமதேவன் அனுப்பப்பட்டார். போ, சிவனை எழுப்பு, இல்லையெனில் சிருஷ்டி நின்றுவிடும். காமதேவன் அறிவார். இது ஒரு முயற்சி மட்டுமல்ல, மரணத்திற்கு அழைப்பு. அவருடைய அம்பு சிவனின் அமைதியை தொட்டவுடன் பிரபஞ்சம் அதிர்கிறது. காற்றே எரிந்து விடுகிறது. சிவனின் மூடிய கண்களின் நடுவில் ஒரு தீப்பற்றி எரியும் சூரியன் தோன்றுகிறது. மூன்றாம் கண். இந்த கண் பார்ப்பதற்கல்ல, சத்தியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது, அகங்காரத்தை சாம்பலாக்குவது. அது இருக்கும் இடத்தில் அங்கு அழிவே சொல்வார்கள். இந்த மூன்றாம் கண் முழுவதும் திறந்துவிட்டால் காலமே எரிந்து முடிந்துவிடும். இந்த விஷயத்தை நீங்கள் முன்பே அறிந்திருந்தால் கருத்துகளில் எழுதுங்கள். ஹர ஹர மகாதேவ்.